இருக்கோம். ஆனா உண்மையிலேயே வந்து ஒரு ஹோட்டல் வந்து நல்ல ஷைன் ஆகுதுன்னா அதோட சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது இவங்க தான். சின்ன டீமா இருந்தாலும் சிஎஸ்கே மாதிரி சும்மா அப்படி அடிக்கிறாங்க. ஸோ அவங்களோட பேர் ஒன்றுனா நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஹலோ சார், உங்க பேரு? என் பேர் லெலன் மெண்டல். என்னவா பண்றீங்க? குக்கா இருக்கிறவங்க. ஓகே. அண்ட் உங்க பேரு? விஜயகுமார் தாந்தே. விஜயகுமார். நீங்க? சைனீஸ் குக். சூப்பர். அண்ட் உங்க பேரு? தர்மா. சூப்பர். எந்த ஸ்டேட்? பீகார். என்னவா இருக்கீங்க? இங்க மாஸ்டர் வேலை பாருங்க, பரோட்டா. சூப்பர், பரோட்டா மாஸ்டர். இவங்க 2 பேருக்கும் தமிழ் தெரியாது, ஸோ ஹிந்தில கேட்கறேன். जी आपका नाम? अमित कुमार. And जी आपका नाम? विकास तांते. Vikas. So if you guys come over here to Tamil, Sambar Teas at OMR, just see them and give them an hi, and such a sweet guys. Can you guys show a thumbs up? Hi all. Actually, Sambar Teas வந்து இது செகண்ட் டைம் வரேன். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலா வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு பொங்கல்லாம் கொடுத்தாங்க ஒரு குட்டி இதுல வந்து. அது வந்து இட் வாஸ் டாப் நாச் ஆக்சுவலா. அதுவும் அதுல சாம்பாரோட பாத்தீங்கன்னா வந்து ஐ வாஸ் சோ இம்ப்ரெஸ்ட் ஆக்சுவலி. தட்ஸ் வாட் ஐ கேம் அகைன். கொஞ்சம் அப்படியே பசி இருக்கிற மாதிரி இருந்தது. சரி வருவோம், சாம்பார் டேஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, வருவோம்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாம்பாரோட சாப்பிட்டேன். அண்ட் இட் இஸ் சோ குட். அண்ட் வழக்கம் போல வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் இது நல்லாவே இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. என் பேரு வெற்றிவேல். ஸோ நான் வந்துட்டு லாஸ்ட் 5 months தான் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் 6 months தான் சென்னையிலே இருக்கேன். ஸோ 5 months நான் இங்கே ரெகுலராக வந்துட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு சாம்பார் டேல்ஸ் அப்படின்ற ரீசனே வந்துட்டு எனக்கு சாம்பார் ரொம்ப மெயினாக ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது ஆஃப்டர்நூன் மீல் வந்துட்டு சாம்பார் சாதம் வந்துட்டு நல்லா சாப்பிடுவேன். ஸோ அது போக எனக்கு டின்னரில் வந்துட்டு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். பரோட்டாவும் கொடுக்குற குருமா வந்துட்டு வேற லெவலில் இருக்கும். ஸோ நான் ரெகுலராக சாப்பிட்டேன். அது போக காஃபீஸ் ஐட்டமும் நல்லா இருக்கும். உங்கள் சாட் ஐட்டமும் வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே சூப்பராக இருக்கும். ரம்யா. நானும் இங்க வந்து லாஸ்ட் ஒரு 5 months தான் சாம்பார் டேஸ்ட்க்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இங்க என்ன ரொம்ப பிடிக்கும்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலை இட்லி வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பா கருவேப்பிலை இட்லி ட்ரை பண்ணுங்க. அது கூட சட்னி சாம்பார் எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என் பேர் அஜித். ஆக்சுவலா நான் வந்து இந்த கடைக்கு வந்து ஒரு 2 months வந்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஃபுட் எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா கருவேப்பிலை பொடி இட்லி வாஸ் குட். ஆக்சுவலா இங்கே கருவேப்பிலை டிஷ்ல பொடி இட்லி பிளஸ் அப்புறம் கருவேப்பிலை தோசை வாஸ் ஸோ குட். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். ஐ மீன் டிஃப்ரெண்டா பண்ணாங்க. ஆக்சுவலா வேற எங்கேயும் நான் கருவேப்பிலை பொடி இதெல்லாம் சாப்பிட்டது இல்லை. ஆக்சுவலா தட் இஸ் குட். அண்ட் வந்து இங்க வந்து சிக்னேச்சரா நான் இது பார்த்தேன், மஷ்ரூம் சேவை. அது நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுவும் சூப்பரா இருந்துச்சு. நான் வேற எங்கேயும் ட்ரை பண்ணது இல்லை. இந்த 2 டிஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா இங்க மேபி இங்க வந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலா ஹாய் ப்ரோ, என்னோட நேம் வந்து ஹரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரை பண்ணது வந்து பொங்கல் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து ஓப்பனாக சொல்ல போனால் வீட்லேயே பொங்கல் செஞ்சு எனக்கு பிடிக்காது. எங்கள் அம்மா வச்சிருந்தாலே சாப்பிட மாட்டேன். பட் ஆனால் இங்கே ஒரு டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க. சரி ஓகே சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். பட் ரொம்பவே எனக்கு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் நான் இங்கே ஒரு 3-4 months தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே இருந்துச்சு. பட் குவாலிட்டி வைஸும் சரி அந்த ஆம்பியன்ஸ் வைஸும் சரி அந்த அளவுக்கு கொஞ்சம் குட்டா இல்லை. பட் நான் இங்க பார்க்கும்போது ரொம்ப நிறைய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க நான் இந்த இடத்துல பார்க்கும்போது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. என் பேர் கார்த்திக். நான் மல்டிபிள் டைம்ஸ் வந்திருக்கேன். நான் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டர் இங்க. ஆக்சுவலா இவங்களோட தோசை எல்லாமே நல்லா இருக்கும். சாம்பார் உண்மையிலே அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே நீட்டா ஸ்பெஷலாகவும் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இடியப்பம் நைட்டு சாப்பிட பிடிக்கும். ஏன்னா அவங்களோட குருமா சாம்பார் மட்டும் இல்லை, அது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல். அவங்களோட மல்டிபிள் திங்ஸ் குருமா, ஈவன் தோசை வெரைட்டிஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ். கான் தோசை, பொடி தோசை எல்லாமே வித்தியாசமா இருக்கும். எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் வந்து ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஆமா கண்டிப்பா அவங்களோட ஓனரே நம்ம கூட உட்காந்து அப்பப்போ சாப்பிடுவாரு. ஸோ நம்ம அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் வந்து தேடி போக தேவையில்ல, இங்க பக்கத்துலயே இருக்கு கோயம்பூர்ல. ஸோ இட்ஸ் அன் ஈஸி வே டு கோ ஹியர் அண்ட் ஈட் யுவர் ஹோம்லி ஃபுட் ஹியர். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஹோட்டலா இருக்கு. நான் அடிக்கடி விசிட் பண்ணேன், நீங்களும் எல்லாருமே வந்து விசிட் பண்ணுங்க.
நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ராஜேஷ், மேனேஜரா இருக்கேன் சார். ஆக்சுவலி நாங்க ஆரம்பிச்சு ஒரு 4 month ஆகுது சார். 4 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நேமுக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் எங்களோட ஸ்பெஷல். ஸோ நீங்க இட்லி எது வாங்கினாலுமே சாம்பார் நல்லா ஸ்பெஷலா இருக்கும் எங்க கிட்ட. அது இல்லாம தோசை வெரைட்டிஸ் ஒரு 45 வெரைட்டிஸ் தோசை இருக்கு. அண்ட் சேவை, கோயம்புத்தூர் டிஷ் பாத்தீங்கன்னா சேவை இருக்கு. ஒரு 4 வெரைட்டி ஆஃப் சேவை. சென்னையில எங்கேயுமே கிடைக்காது சார் சேவை. ஸோ நம்ம சேவை ப்ரொவைட் பண்றோம். அது இல்லாம தட்டி இட்லி பாத்தீங்கன்னா எங்களோட சிக்னேச்சர் பொடி நாங்களே மேக் பண்றது. கருவேப்பிலை பொடி அதுவும் நாங்களே மேக் பண்றது. காரம் பொடி இது எல்லாமே நாங்களே மேக் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம வெரைட்டி பாத்தீங்கன்னா சில்லி இட்லி அண்ட் தவா ஃப்ரைட் இட்லி இது எல்லாமே எங்களோட ஸ்பெஷல் சார். நெக்ஸ்ட் சைனீஸ்ல வந்து எல்லா இடத்துலயுமே நார்மல் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்கும். நாங்க அதுலயே கொஞ்சம் வெரைட்டியா வெஜ் பால் மஞ்சூரியன், கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன் இது வந்து ரைஸோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் ஃபீட்பேக் சார். எல்லாருமே சாம்பார் வந்து 1 more கேக்குறது, சாம்பார் அண்ட் குருமா எல்லாமே 1 more கேக்குறது. ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இருக்கும் சார். ஸ்விக்கி அண்ட் சொமேட்டோ ரெண்டுத்துலயுமே அவைலபிள் இருக்கும். ஆக்சுவலி எங்க எம்டி வந்து ஸ்ரீ கிருஷ்ணா சார். அவரோட டேஸ்ட் இது சார் ஒன்னும் பார்த்து பண்ணாங்க சார். அவருக்கு ஏத்த மாதிரி இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரோட ஃபுல் ட்ரீம் இது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தோசை வெரைட்டிஸ் நிறைய கொடுத்துருக்காரு. இதுலயே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா பீட்சா தோசை ஸோ எங்கேயுமே கிடைக்காது. பீட்சா தோசை குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு லைக் பண்ற மாதிரி பீட்சா தோசை இருக்கு. பாகுபலி தோசைனா என்னன்னா எல்லாம் பெருசு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் இல்ல. டபுள் சீஸ் 2 டபுள் சைட் சீஸோட பிளஸ் வெஜிடபிள் கார்ன் எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும் உங்களுக்கு. அது நல்லா இருக்கும் சார். அது இல்லாம கார்லிக் பொடி தோசை இதுவும் நாங்க மேக் பண்றதுதான். கார்லிக் பிளேவரோட சூப்பரா இருக்கும். 3மே இருக்கு சார். மார்னிங் 7 o'clock நைட் 11:30 வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கும். இன்கேஸ் பொங்கல் இட்லி தோசை எல்லாமே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்குமே கிடைக்கும். டீம் ஆஃபர் போயிட்டு இருக்கு சார். இப்போ ஐடி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டீமா வந்து above 1000 மேல சாப்பிட்டாங்கன்னா அவங்க 10% இமிடியேட்டா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஆமா சார். எங்கள்கிட்ட எப்பவுமே லைவ் கவுண்டர் தான். கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா நாங்க லைவா ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுப்போம். பட் டைம் எடுக்கும். ஒரு 5 to 10 minutes. நீங்க என்ன ஆர்டர் பண்ணாலுமே ஒரு 5 to 10 minutes டைம் எடுக்கும். நம்ம கிட்ட ஃப்ரெஷ் ஜூஸ்ல இருந்து சாட்ல இருந்து காஃபி டீல இருந்து எல்லாமே வந்து லைவா தான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே அவைலபிள் இருக்கு. சாம்பார் டைல்ஸ் எங்க நேம்க்கு ஏற்ற மாதிரி தான் சாம்பாரும் அவைலபிளா இருக்கும். ஸோ லைக் பண்ணுவாங்க. ரொம்ப நிறைய லைக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வாங்கினாங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க சாம்பார். ஸோ நாங்களும் அன்லிமிட்டடா கொடுத்துட்டே இருப்போம். அதுல எந்த இதுவுமே கிடையாது. உங்களுக்கு காஃபி சொல்லியிருக்கேன் சார். நீங்க காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கான டிஷ்ஷஸ் வந்துட்டு இருக்கு. டேஸ்ட் பாருங்க. நீங்க உண்மையான ரிவ்யூ என்னவோ அதை மட்டும் சொல்லுங்க சார் எங்களுக்கு. முன்னாடி வந்து ஆஸ் யூசுவல் சில்லி பரோட்டா கொடுத்துருக்காங்க. பரோட்டாவோட டெக்ஸ்டர் செம்மையா இருக்கான செம்ம சூடா இருக்கு. வாழை மேல வச்சு கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் அப். ஓகே. இவன் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஸோ வெஜிடேரியன் இவனுக்காக தான் போட்டிருக்கேன். அதுக்காக தான் வந்து இன்னைக்கு வீட்டுக்கு. நேத்தெல்லாம் தலைவர் ரொம்ப பிஸி வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஓட்டிக்கிட்டு இருந்தாரு. நல்லா பண்ணிருக்காங்க. ஆவி பறக்க காமி. நீங்க பாக்குறீங்களா இந்த எல்லா வீடியோவும் வந்து மொபைல் போன்ல தான் ஷூட் பண்றாங்க. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, என்ன ப்ரோ வெறும் மொபைல் போனா? நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அதாச்சும் உங்ககிட்ட வந்து டப்பா போனா இருந்தா யூ கேன் டூ இட். உலகத்தை பத்தி பேசிக்கிட்டே தானே இருக்கும். ஸ்பைசி சில்லி பரோட்டாவா வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம். மெனு ஐட்டம் ஒன்றுனா வந்துட்டு இருக்கு. நாட் பேடுங்க. ஸ்பைசினஸ்னா நீங்க சொல்ற மாதிரி ரொம்பலாம் இல்ல, மைல்டா தான் இருக்கு. சின்னவங்கள சாப்பிடலாம். ஒர்த்து. நீங்க சில்லி பரோட்டா லவர்னா கண்டிப்பா ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா சாம்பார் டீல்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மஷ்ரூம் மசாலா சேவை கொடுத்துருக்காங்க. சேவையில வந்து நார்மல் சேவை தான் சாப்பிட்டுருக்கேன், லெமன் சேவை தான் சாப்பிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மஷ்ரூம் மசாலா சேவை சாப்பிட போறோம். இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் தான் கிடைக்குமா. சேவையை பாத்தீங்கன்னா சேவையில வந்துருச்சு. செம்ம டெக்ஸ்டரா இருக்கு. ஓகே, அண்ட் இவங்ககிட்டயும் காமிச்சேன். இனிமே சாப்பிடும்போது என் ஃப்ரெண்டு லைன்ல இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடுறது தான் ஒரு தனி ஸ்பெஷல். பாத்தீங்களா ஸ்குவாட், நம்ம நேரம் நல்லா இருந்தாலும் நம்ம நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. லைட்னிங்லாம் போட்டு பண்ணணும்னு பார்த்தா லைட் அப்படின்னு போயிடுச்சு. பவர் பேங்க்ல பிரச்சனையா இல்லை லைட்ல பிரச்சனையா தெரியல. பார்த்துக்கலாம், சால்வ் பண்ணிடலாம். சேவை
கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. சேவையோட சைஸ்ல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பொடி பொடிசா போட்டு அது கூட மஷ்ரூம்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க சாப்பிடும் போது அந்த காளானோட டேஸ்ட் வந்து நீங்க சென்ஸ் பண்ண முடியுது. நீங்க தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்டான காம்பினேஷனா தான் இருக்கு. அதுவும் வாழை மேல வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிடும் போது டேஸ்ட் செம்ம மஜாவா இருக்கு. நீங்க வந்து கோயம்புத்தூர்ல வந்து சாப்பிட்ற இந்த மஷ்ரூம் மசாலா சேவையை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் சீஸ் ஷெஸ்வான் தோசை கொடுத்துருக்காங்க. வாழை மேல வச்சு கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி அண்ட் சாம்பார் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸ்ல வாங்க. இந்த தோசைக்குள்ள காமிய இந்த பன்னீர்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா நல்ல பொடி பொடிசா கட் பண்ணி. நீங்களும் நம்ம யூடியூப் லைவ் ஷோ பார்க்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா முதல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அவங்களும் நம்ம கூட பிளாக்ல வருவாங்க. தேங்காய் சட்னியோட ட்ரை பண்ணுவோம். தோசை சூடா சாப்பிடும் போது தாங்க நல்லா இருக்கு டேஸ்ட். ஆறு பேசா வேலைக்கே ஆகாது. டேஸ்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்னு சொல்ல முடியாது. நீங்க சாப்பிடும்போது வெறுமனே சாப்பிடலாம். நீங்க சாப்பிடும்போது அந்த பன்னீர் கூட அவங்க ஆட் பண்ணியிருக்கிற அந்த சீஸ் ஆட் பண்ணியிருக்கிற அந்த மசாலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. பட் தேங்காய் சட்னி வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி கூட ட்ரை பண்ணணும். சாம்பார் வேணுங்க சாம்பார் கூட ட்ரை பண்ணலாம். என்னோட டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும்னு சாப்பிட்டா ஒர்த்து. அண்ட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 45+ வெரைட்டி தோசை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டான பியூர் வெஜ் அவுட்லெட். தி நேம் ஆஃப் தி அவுட்லெட் இஸ் சாம்பார் டீல்ஸ். நீங்க ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா தரைப்பாக்கம் வந்து விசிட் பண்ணுங்க. தட்டு இட்லின்னு சொல்லிட்டு ஒரு தட்டை எங்க கையில கொடுத்துருக்காங்க. இந்த தட்டு இட்லியில வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான பொடி போட்டிருக்காங்க. ஒண்ணு வந்து கம் க்ளோசர் மிளகா பொடி அண்ட் கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடி இங்கே தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட வந்து பாத்தீங்கன்னா அதே காம்பினேஷன் தான். சாம்பார், தேங்காய் சட்னி அண்ட் கார சட்னி சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் வெறும் மிளகா பொடியோட ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. ரொம்ப ஆயிலாம் நம்ம. ரெண்டாவது வந்து கருவேப்பிலை பொடி. இது டிஃப்ரெண்டா இருக்கு. நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஹோம்மேட் நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா. அண்ட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சாம்பார் கூட ட்ரை பண்ணோம்னா சென்னை நல்லா இருக்குது. நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு 2 இட்லி சேர்ந்து ஒரு பெரிய இட்லி எப்படி இருக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கேட்டீங்கன்னா செம்ம ஒருத்து. எமோஷனலா இன்ஸ்பிரேஷனலா ஒரு எண்டிங் கொடுத்தா வந்து எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வைக்கிறாங்க. ப்ரோ உங்க வெயிட்டிங் ப்ரோ. நான் கேட்டேன் ஏங்க எபிசோட் முடிஞ்சிச்சுங்க. இல்ல நீங்க சாப்பிடணும். இது பேர் வந்து என்னங்க வெஜ் பால் ஃப்ரைட் ரைஸ். அதாச்சும் பாத்தீங்கன்னா வெஜ் பால்ஸ் தான் சைட்ல தான் வச்சு கொடுத்துருப்பாங்க. இவங்க புதுசா வந்து ஃபியூஷனா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சூடா இருக்கும்போது சாப்பிடணும். வெஜ் பால் உள்ள வந்து ரைஸ் தெரியுதா ஆவி பறக்குது. சரியான எபிசோட்ல அனல் பறக்கிற எபிசோட். full of love. an idea can change your life. சரி முதல்ல வெஜ் பால் மட்டும் சாப்பிடுவோம். மாமா சூடா சாப்பிடும் போது சும்மா அந்தரா இருக்கு. அப்படியே லிட்டரா வந்து போட்டோட கரையுது. சான்சல ஃப்ரைட் ரைஸ் ஃபேண்டாஸ்டிக். செமையா பண்ணிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. அவரு சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஹாப்பி. செஃப்க்கு கேஸ் கொடுத்தா செஃப் ஹாப்பி. உண்மையிலேயே நல்லா இருக்கீங்க. செமையா பண்ணிருக்காங்க. அண்ட் சரி எண்டிங் போயிடலாம். இப்ப சாப்பிட்டேன் இந்த 5 டிஷ்ல 5த்துல எது மார்க் பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சில்லி பரோட்டா சாப்பிட்டேன். ரெண்டாவது வந்து அது பேர் என்ன இடியாப்பம் சாப்பிட்டேன். மஷ்ரூம் சேவ் சாரி. மூணாவது வந்து ஷெஸ்வான் தோசை சாப்பிட்டேன். நாலாவது வந்து தட்டு இட்லி. அஞ்சாவது வந்து ஃப்ரைட் ரைஸ். என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 2 இதுக்கு நான் கொடுப்பேன். ஒண்ணு வந்து இப்போ சாப்பிட்ட அந்த வெஜ் ரோல் ஃப்ரைட் ரைஸ் அல்டிமேட்டுங்க. சூடா சாப்பிடும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரெண்டாவது தட்டு இட்லி. இதுல வந்து அவங்க கருவேப்பிலை பொடி போட்டிருக்காங்க பாருங்க. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதே இல்லை. வீட்டுல செஞ்ச மாதிரி சும்மா அப்படி இருக்கு.
2வது பிளேஸ் வந்து யார் கொடுப்பேன்னா ஷெஸ்வான் தோசை. செம்மையா இருக்கு. அது வந்து நீங்க சூடா இருக்கும்போது சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 3வது பிளேஸ் வந்து எது ஷேர் பண்ணுது, நியூட்ரலா. நம்ம சில்லி பரோட்டாவும் சேவையும் கொடுக்கும். சேவையில வந்து எனக்கு லெமன் சேவைனா ரொம்ப பிடிக்கும், ஏமா நல்லா பண்ணுவாங்க. அதுவே வந்து இதுல மஷ்ரூம் சேவ் வந்து ட்ரை பண்ணும்போது மஷ்ரூம் மசாலா சேவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் நீங்க ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பிரியாணி, எங்க பிரியாணி, அங்க பிரியாணி, இப்ப முன்னாடி பிரியாணி, பின்னாடி பிரியாணி. பிரியாணிங்கிறது பேரே கெடுத்துட்டானுங்க. நீங்க ஓஎம்ஆர்ல எங்கேயாச்சும் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா 100% பியூர் வெஜிடேரியன். அப்படியே கொஞ்சம் வச்சு காமிங்க. அது சொல்லுங்க. திரும்ப லைவ் கவுண்டர். ஸோ கண்ணு முன்னாடியே வந்து நீங்க அவங்க கூப்பனோட பார்க்கலாம். அண்ட் கேட்குற எல்லா டிஷ்ஷும் வந்து வாழை வச்சு ரொம்ப நீட்டா கொடுக்குறாங்க. அண்ட் நான் சாப்பிட்ட இந்த டிஷ் மட்டும் இல்லாமல் தோசை 45 வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஓஎம்ஆர்ல இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணுங்க. அது நேம் ஆஃப் த ஹோட்டல் இஸ் சாம்பார் டேல்ஸ். எவ்ரி லைஃப் ஹாஸ் அ டேல். அதே மாதிரி வந்து இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து இங்க ஃபிளாஷ் பண்றேன். இவங்க அட்ரஸ் எல்லாமே வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கொஞ்சம் நடுவில் வந்து வீடியோஸ்லாம் அவ்வளோ போடுறது இல்லை, ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம லேப்டாப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நிறைய எடுத்த வீடியோஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்ப எடுக்கும்போது இந்த எபிசோட்ல கூட பாத்தீங்க லைட் வந்து போயிடுச்சு. லைஃப்ல வந்து எல்லாருக்குமே ப்ராப்ளம் வரும் நண்பா. அது எப்போ வரும் எப்படி வரும் தெரியாது. ஆனா அந்த ப்ராப்ளம் வரும்போது யூ ஹேவ் டு தேங்க் காட். ஏன்னா அது கடவுள் வந்து நீ ப்ரே பண்றதை கேட்டுட்டாரு. கோ ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஆல்வேஸ் உன் தலையை மட்டும் ரைஸ் பண்ணிட்டு ஒட்ரா பாத்துக்கலாம். எவ்ரி திங்க்கு பி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். காஸ் பி ஃபார் விக்டரி. Let us not go for an help for losing. So let us love life with B and B for victory. Definitely we will win. And இது ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. எனக்கு என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க லைவ்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லைவ்லயும் கூட சீக்கிரம் வந்துடுவாங்க. ஸோ நீங்களும் அதை பார்த்து தான் போறீங்க. அடுத்த வீடியோல பார்த்துக்கலாம். நிறைய வீடியோ பண்ணிருக்கேன். இது வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்னு சொல்லலாம். வெஜ் எபிசோட்னால அதுக்கு ஒரு நாள் நான் ரீசன் சொல்றேன். அடுத்த வீடியோல சந்திப்போம்.